தான் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரொடியூசர் கதை சொல்ல கூப்பிட்ருக்கான். நல்லபடியாக அந்த கதை மட்டும் ஓகே ஆகட்டும். உனக்கு வேண்டுதலோட வரண்டா வேலவா. ஐயோ, இங்கே தானே ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுருந்தேன். ஐயோ கடவுளே, என்னது? ஐயோ ஐயோ, இது வேற வந்துச்சு. ஐயோ டே ஆனந்து 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 டே டே ஆனந்து, நேற்று நைட்டு சாமி முன்னாடி வச்சிருந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்தியாடா? ஐயோ உன்னை தானே கேட்குறேன். ப்ரொடியூசர் பார்க்க போகிறோம், ஸ்கிரிப்ட் பேப்பர் காணாம போகுது, கதை சொல்ல போனான்னா கதையும் வரது போகுது. ஐயோ டேய் டேய், இதாடா உன்னதான்டா. என்னடா ஸ்கிரிப்ட் பேப்பர் எங்க பாத்தியாடா? டேய் இதுவா? டேய் ஏண்டா எழுதுறது ஒரு 10 பக்கம் கம்மியா எழுத மாட்டியா? கழுத்தெல்லாம் வலிக்குதா? ஏண்டா முக்கியமான பேப்பர் தலையில வச்சு வேற படுத்திருக்கானே, பேஜெல்லாம் வேற கசங்கிருக்கே. இருடா, ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். மச்சான் காமெடி தான் பண்ணிக்கிட்டோம். சிரிக்கிற? இன்னொரு டேய் என்னடா அதுக்குள்ளே குளிச்சிட்டியா? மாறிடு மாசம்டா, ஆஃபீஸில் வேறு ஏசி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, அதான். சரிதான் அத்தா. ஏய் இருடா, போகிறோம்ல அப்படின்னு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறேன் ப்ளீஸ். ஹெல்மெட் எடுத்துருவோம். ஹலோ ஐடி எம்ப்ளாயி, நீ டே உங்களுது அண்ணன்டா. ரொம்ப சொல்லிச்சுக்கிறாரு டைரக்டர். உங்க படத்துல ஏதாவது சாகர் ரோல் இருக்கா? அதை அவருக்கு கொடுங்க. சாகர் ரோல் கொடுக்குறேன்டா, கொடுக்குறேன். ஏய் என்னடா இருக்குது? குப்படா. இது எதுக்கு இப்போ? போறவல்ல அப்படியே போட்டு போயிடலாம்டா. சைடி ரெடி பண்றதுல என்ன அடிச்சுக்க முடியாது தெரியுங்களா? என்னடா வாழ்க்கை இது? 6 வருஷமா வேலை செய்கிறேன், ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு அப்ரைசல் இல்லை, அங்கே எனக்கு மதிப்பே இல்லை. பேசாமல் இந்த வேலையை விட்டுடலான்னு இருக்கேன்டா. ஏய் வேலை இது விட்டுறாதரா, அடுத்த மாதம் ரெண்ட் கொடுக்கணும். அந்த வீட்டு ஓனரு நம்மளை திட்டினா பரவாயில்ல, நம்ம ஜென்ரேஷனே திட்டான்டா. இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்லை, நமக்கு தெரியுமானோ அப்படின்வான். ஆனால் போடா, இந்த சரக்குலாம் வாங்கினது போக என் அக்கௌண்ட்டில் வெறும் 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபா இருக்குன்னா கிங்ஸ் வாங்கி 3 ரூபா கட்டா போட்டுக்கலாம். என்ன சொல்ற? போடா, அப்டேட் இல்லாமல் பேசிக்கிட்டு அது கூட 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்கடா. விலைவாசி ஏறிக்கிட்ட போதே. ஏய் 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 என்ன? ஆமா கதை சொல்ல போனியே, என்னாச்சு? அந்த ஆளுக்கு கதை கேட்க மூடு இல்லையாண்டா. ஏண்டா இதுக்கெல்லாமா மூடு வேணும்? மச்சான் அது ஒரு ஆர்ட்ரா, அது ஒரு சோல். சொல்ற எனக்கும் கேட்குற அவனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும் மச்சான். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியுமா? நிறுத்து. என்ன பெரிய கதை? ஹீரோ ஹீரோனை பார்க்குறாரு, லவ் வந்துருச்சு. ஹீரோனை காப்பாற்றணும்னா ஹீரோவுக்கு லவ் வந்துருச்சு. 2 பேரும் லவ் பண்றாங்க. அந்த அப்பா வந்து லவ் பிரிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ உங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையா? இதான கதை. ஏய் என் கதையை எடுத்து படிச்சியா? அது ராத்திரி தூக்கம் இல்லையா, சரி ஒரு 3 பக்கம் படிக்கலாமே படிச்சேன். படிச்சுன்னு செம்மையா தூக்கம் வந்துச்சுடா. செம்மையா அடி வாங்க. இந்த கதையில இருந்து ஓவர் சீன் போறேன். இந்த மாதிரி கருமாந்திர பத்தி கதையை எடுத்து போனா அந்த காரி தூக்கம் தான் செய்யும். அடி வாங்க போடா. நிறுத்துனா இருக்கிற பஞ்சாயத்து பார்த்தாவும் உங்க பஞ்சாயத்து வர. சை அடுத்த ரவுண்ட் விடுது. ஏய் செகண்ட் ரவுண்ட் கேக்குறா. சரி
ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு. நல்லா இருப்பாடா. சே கருமா அது இல்லடா, நல்லா இருக்க மாட்டா போல. வந்து 6 மாசம் தான் ஆகுது. இன்னும் 3 மாசத்துல ஆன் சைட் போறான். நான் 6 வருஷமா இருக்கேன்டா, ஒரு கர்மமும் இல்லை. பொண்ணாவே பிறந்திருக்கலாம் போல. உன் ஃபீல்டுன்னு இல்லை, என் ஃபீல்டுன்னு இல்லை, பொதுவாகவே பொண்ணுங்க எங்கே போனாலும் மரியாதை தான்டா. ஏய் டேய், சும்மா பொண்ணுங்க மறக்க முடியுமா ஒன்னால? பொண்ணுங்க லைஃப்ல என்ன பிரச்சனை பொண்ணுங்களுக்கு தாண்டா தெரியும். பொண்ணுங்க கூட உட்காந்து பேசுனா புரியும். பொண்ணுங்க விஷயத்துலாம் நீ பேசவே கூடாது. பொண்ணுங்க விஷயத்துல ஏகப்பட்ட செருப்படி வாங்கிட்டு தான் இங்க உட்காந்துருக்கேன். உன் விஷயத்தை எடுத்தேன்னு வையன், இன்னொரு ஃபுல்லு சொல்லணும் பரவாயில்லையா? அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல, மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதானடா. யாரா மச்சான் அவன்? அப்படியே இருக்கான். அடுத்து போடா, சும்மா அங்கேயே இருந்தா என்ன அர்த்தம்? என்னடா எனக்கு அவ விட்டு போனதெல்லாம் கூட பெருசா தெரியலடா. நீங்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டேனா அப்ப என் லைஃப்ல ஏதோ தப்பா இருக்குதுடா. ஏய் லூசு புண்ணகே, ஏய் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆன் சைட் போறேன்டா. இந்த நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் கிடைச்சா டைரக்டர் ஆயிடுவோம். அப்புறம் நாங்கெல்லாம் வேற இடத்துக்கு போயிடுவோம். நீ என்னதான்டா பண்ண போற? அது அப்படிலாம் ஆவாது மச்சான். புரியல. நீங்க 2 பேரும் என்ன விட்டு போக மாட்டீங்கடா. முடிஞ்சிச்சுடா. ஊத்ரா 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 மூணாரம் ஊத்ரா 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 ஊத்ரா. ஐடி எம்ப்ளாயின்னு தான் பேர். 9,000 ரூபா சம்பளம், அக்கௌண்ட்ல 20 ரூபா தான் இருக்கு. ஒன்றும் வேலைக்கு 30 வயசு ஆயிடுச்சுடா, இன்னும் கல்யாணம் ஆகுது. எங்க அக்கா என்னை விட 4 வயசு மூத்தவன், அவளுக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணல. ஜென்சி காலம் மாறி போச்சுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இன்னும் வரதட்சணை கேட்டு தாண்டா இருக்காங்க. 1 சவரன் 1 லட்ச ரூபாய்க்கு மேல போகுதா? எதுவா பணம் பண்ண தெரியலடா. நீயாச்சும் பரவாயில்லடா, சம்பாதிக்கிற. ஆனா நான் சினிமாவுக்கு போறேன்னு சொன்னோன்னே எங்க அப்பா எங்கெங்கேயோ தேடி பணத்தை பரட்டி கொடுத்தான்டா. அடடா, எங்க அப்பனை போல யாரான்னு பார்த்தேன். ஆனா போன வாரம் ஃபோன் பண்ணி கேட்குறான், டேய் நான் கொடுத்த கடன்லாம் முடிஞ்சிச்சு, நீ எப்போ இந்த கடனை அடைக்க போறன்னு கேட்குறான்டா. நான் நினச்சேன் பெத்த கடனுக்காக கொடுத்தாருன்னு பார்த்தா, ஆனால் அவன் மொத்தமாகவே கடனாக தான்டா கொடுத்துருக்குறான். அந்த காசு வேற இப்போ தீர்ந்து போச்சுடா. அடுத்த மாதம் என்ன பண்ண போறேன்னே தெரில. ரொம்ப பயமா இருக்குடா. பேசாம சினிமா விட்டே போயிடலாமான்னு இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஏய் நான் ஓகேடா, நான் ஜாலியாக தான் இருக்கேன். உன் கதை தான் ஊர் 5 வருஷமாச்சா? சொல்லு. ஏய் மச்சான், அது சொன்னா கொஞ்சம் அது பெருசா இருக்கும்டா. அதெல்லாம் சொல்டா. எத்தனை தடவைடா கேட்பீங்க? சொல்லு. சரி ஓகே, இது சொல்றேன். அப்போ நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன்டா. என் ஆளு அப்படியே ப்ரப்போஸ் பண்ண என்கிட்ட வந்துட்டு இருக்கான். நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். அதுவும் ஒரு ரெட்டை ஜடை கட்டி ஊதா கலர் ரிப்பன் கட்டியிருப்பாள். ஐயோ, பக்கத்தில் ஒரு ரோஸ் கியூட்டா இருக்கும் பார்க்க, அழகா. நான் வந்து அவ படப்படம் சொல்ல படம் நான் அவசரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்கேன். இப்படி பட்டுன்னு ஐ லவ் யூன்டா. எனக்குன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. டே டே மச்சான், லேய் டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், நீ உங்க அக்கா இல்லடா. லேய் இன்னும் 4 அக்கா கல்யாணம் பண்ணுவாடா. கதையை மட்டும் கேளு மச்சான். நீ போடா மச்சான். டேய் நீ யார் கேளுடா மச்சான். உன் படம் 100 நாள் ஓடுதுடா. அந்த கதையை மட்டும் கொஞ்சம் கேளு. என் கதை மொக்க கதைனால போட. டேய் கேளுங்கடா. டேய் இந்தாங்கடா. நான் அமைதியா தானடா இருந்தேன்.
தேவையில்லாம அவளை ஏன்டா ஞாபகப்படுத்தி அடிச்ச போத வேற அட்ரஸ் இல்லாம போயிருச்சடா. அடப்போங்கடா நல்லவனை கப்பால். அதேதான் இப்ப இருக்க பசங்க எல்லாம் மோசம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கையை பிடிச்சி இழுத்தீங்க. உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? 27 வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர். இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா? என்ன பேச்சு?